இன்னைக்கு வந்திருக்கிறது உலகிலேயே மிக உயரமான சிலையான முத்துமலை முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கேன். 146 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறது 2வது வருட தைப்பூச திருவிழாவினால இங்கே எப்படி என்னென்ன நடக்குதுங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி அது இல்லாமல் இங்கே திருவிழா கோலமே கொண்டாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் நிறுவனர் இங்கே பெரிய பேனர் வச்சுருக்காரு. அது எப்படி என்னங்கிறதும் பார்க்கலாம். இந்த கோவிலில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுதுங்கிறத 1 by 1 பார்க்கலாம் வாங்க. தைப்பூசங்கிறதுனால இன்றைக்கி நான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணிக்கே இங்கே வந்தேன். வரும்போது கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது. சரி பார்த்தா கூட்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நிறைய கார் பைக் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய்கிட்டே இருந்தது. போய்கிட்டே இருக்கேன், நம்மளுக்கு எப்படா வழி இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடைகள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. மணி நான் கரெக்டாக போகும்போது 5:45. வண்டி ஃப்ரீ பார்க்கிங் தான் விட்டுருக்காங்க. பரவாயில்ல, இந்த வருஷம் தர நல்லா இருக்குது. முன்னே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரத்தில் சும்மா கம்பீரமாக நிற்கக்கூடிய முருகப்பெருமான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இப்போ வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க. ஏன்னா இந்தந்து கிழக்கு வாசல் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வழி விட்டுருக்காங்க. இந்த வழியாக தான் நம்ம போகணும். இப்படியே கிழக்கு பக்கமாக போகணுன்னு சொன்னாங்க. போகிற வழியில் ஸ்டால்ஸ் நிறையா போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் வேறு கோயிலுக்கு போகிறவங்களாம் இப்போ சேலம் வழியாக வந்து நிற்கும் போது முத்துமலை முருகனை பார்க்காம இருக்கிறதில்ல. இந்த மருவத்தூர் போயிட்டு வரவங்களாம் நிறைய பேர் வராங்க. இது இல்லாமல் இங்கே ரூம் வாடகைக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோயிலுக்கு போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டால்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே முடிக்காணிக்க இப்போ நிறைய பேர் இப்போ இங்கே நிறைய வேண்டுதல் வச்சுட்டாங்க போல். கடைகளும் நிறையா இருந்தது. ரொம்ப சீப்பான ரேட்டு. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டீ காஃபி, அது இல்லாமல் முன்னாடி கேட்லேருந்து பின்னாடி கேட்டு இந்த பக்கமாக தான் வர்றாங்க. வந்தீங்கன்னா பாரத் பஸ்லேருந்து வந்தீங்கன்னா இப்படி போங்க, சாமி தரிசனத்துக்கு போகும் வழின்னு. உள்ளெல்லாம் டிஷர்ட்ஸ்லாம் அலோடு கிடையாது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கலாம். மற்றபடி ஷார்ட்ஸு லுங்கி இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிப்பாக இருந்து விருப்பம் தான். சாப்பிடக்கூடிய கடைகளில் சூப்பராக இருக்கும். நிறைய டிஃபன் சாப்பிட்றாங்க. பரவாயில்ல, நான் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரேட்டு பாருங்கள், ரொம்ப கம்மி தான். இப்படிலாம் 5 ரூபா தான். ரொம்ப வந்து இங்கே கம்மியாக இருக்கிறது. நம்ம நேராக இப்போ உள்ளே வந்தாச்சு. இங்கே இப்போ இன்றைக்கி முருகனை பார்க்கணுங்கிறதுக்காக காலையிலே வந்தேன். சரி முன்னாடி வந்து பூஜை பொருட்கள்னா அழகாக ஊரே இருக்குங்க. இந்த ஊரை பார்த்துட்டு இங்கே பார்க்குற வழியில் பாருங்கள் முருகன் நம்ம கோயிலுக்குள்ள நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் தைப்பூச திருவிழாவில் ஓரளவு 2வது வருட தைப்பூச திருவிழா இப்படியே வந்து கொடிமரம் உள்ளே வந்து முருகனுக்கு இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே இன்னும் யாரையும் பார்க்க விடலை. இப்போ மேலே பார்க்குறது தான் இது. இப்போ மேலே பார்த்துட்டு தான் கீழே வந்து சாமி பார்க்கணும். இப்போ இங்கே யாரையும் விடாதனால இப்போ நம்ம நேராக மேலே போகிறோம். போயிட்டு தான் சாமி கும்பிட போகிறோம். மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ராஜ முருகன் அவரையும் முத்துமலை முருகன் கோயிலில் 2வது வருஷம் தைப்பூச திருவிழாங்க. இங்கிருந்த வழியில் வந்து காலையில் வரணும். செம்ம கூட்டம். கம்பீரமான நிற்கிற தோட்டத்தில் பாருங்கள், அவைய கரங்கொண்டு காத்து கருதக்கூடிய முருகன் முருகன் பகல் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதிகாலை 6:30 மணிக்கு இது. இங்கே கையில் தேன்கூடு சூப்பராக கட்டியிருக்கு. கூட்டத்தை பாருங்கள், இந்த கூட்டம் இது வந்து சாம்பிள் தாங்க இந்த கூட்டம். ஆனால் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் போக எப்படி இருக்குதுன்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். வாங்குற இந்த கூட்டத்தில் நடுவில் நம்ம வாங்குறது அது வாங்குறது டைம் ஆகிடுச்சு. கூட வந்தவங்களோட சரி பண்ணுறது பாருங்கள். அதிகாலையில் எவ்வளோ அழகாக தெரிகிறாரு. நான் இங்கேருந்து போகிறேன். இப்போ பாதத்தை காட்டுறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வலது புறமாக திரும்பி அங்கேருந்து போகணும். ஆனால் இந்த தடவை நிறைய கியூ போட்டாங்க தைப்பூசங்கிறதுனால கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. இந்த கூட்டம் நான் வரும்போது இல்லை, நான் திரும்பி இங்கே போய் வாங்குறதுனால 6 கியூ நிற்க வச்சிட்டாங்க. பேரிகார்டு போட்டு அங்கங்கே நிறுத்திடுறாங்க. இப்போ பாருங்கள் முருகனோட திருப்பாதம். இந்த முருகனோட பாதத்தை பார்த்துட்டு அப்படியே மேலே பாருங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த ஒரு 8 மணிக்கு மேலே தான் நாங்கள். அதனால் வெயிட் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டு தான் போகணும். நேராக நான் பாருங்கள் மேலே இருக்கிற வியூவிலேருந்து இப்போ முருகன் கோயிலேருந்து வியூ காட்டினா இங்கே அறுபடை முருகனையும் இப்போ இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளை யாரும் சுத்த விட்றதில்ல, நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். அப்படியே வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூலவரை பார்க்க தரிசிக்க நம்ம போகணும். நான் உள்ளே வரதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கியூ நிறைய நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் நடக்கிற அந்த மந்திர உற்சாகனியில் இங்கேருந்து கொடிமரத்துக்கு முன்னாடி நிறைய சேவல்களை காணிக்க விடுறாங்க. அது கூட்டம் பாருங்கள், இங்கே அளவுக்கு நிற்கிறது. நான் இவ்வளோ தூரம் வந்தது இப்போ மணி கரெக்டாக ஒரு 8:15 இருக்குங்க. அந்த டைமில் இப்படி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் பசுமையாக இருக்குது.
அந்த கீழே நின்று பார்க்குறதே அழகாக இருக்குது. இங்கே முருகனை காட்டுற பாருங்கள், எடுக்க முடியல, ஏன்னா வெளியிலேருந்து எடுக்கிறதுனால அப்படி ஒரு அளவுக்கு தெரியுது. உங்களுக்கு முருகனை தரிசனம் பண்ணுறதுனா இப்படியே பாருங்கள். இது உற்சவ மூர்த்திக்கு இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வள்ளி தேவானையோட. அப்படியே பாருங்கள். அங்கேருந்து அப்புறம் வெளியில் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வேடு இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் இங்கே கொடுக்குறாங்க. வெளியில் விற்கிறத விட இங்கே ஸ்டாலில் ரொம்ப கம்மி. இந்த கூட்டத்துக்கு நடுவில் சூப்பராக இருந்தது தரிசனம். இந்த தரிசனம் இந்த வருஷம் 2வது வருஷம் தைப்பூசத்தை நான் முடிச்சிட்டேன். வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடிமரம் அழகாக கம்பீரமாக இங்கேருந்து முருகன் தோற்றம். இங்கே பின்னாடி மலை இருக்குங்க. அந்த மலையிலேருந்து இப்போ முருகனை பின்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முத்துமலையோட ஆதி கோவில்னு சொல்லக்கூடிய இடம் முன்னாடி இருக்குது. இது பூஜா ஸ்டோர்ஸுங்க. இங்கே உள்ளார இந்த கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே விற்கிறாங்க. அதுவும் இங்கே ரேட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். முருகன் இவ்வளோ முன்னாடி இருக்கிற சைடு இப்போ இந்த பக்கம் தான் நான் இந்த பாலாபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்போ போகணும் மேலே ஏறி. அதிகமாக நான் காட்டுறேன். இந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ முன்னாடி சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முருகனுக்கு இந்த மேலே லெஃப்ட்டில் போயிட்டு பண்ணுறதுக்கு வந்து இப்போ 1000 ரூபாய் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் நாளில். இது முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய முத்துமலை முருகன் கோவிலுங்க. மலை மேலே ஏறுறது. இந்த மலை மேலே ஏறுறதுக்கான வழி இதுதான். இந்த நாய்க்குட்டியும் மேலே வரல. கீழே இருந்தே விளக்கு போடுறது அதுன்னு விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இது சும்மா சின்ன மலை தாங்க, அதனால் இப்படி தான் இருக்குது. இங்கே மேலே மலையிலேருந்து இப்படி எவ்வளோ தூரம்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு ஏறாமல் இருக்காதீங்க. மேலே இருக்கிற ஆதி முருகன் கோவில் இங்கே போகிற வழியில் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு 8 மணி ஆகிடுச்சு நான் ஏறும் போது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. பாதி இடத்துலேருந்து இந்த முருகன் கோவிலோட வியூ சூப்பராக இருந்தது. இப்போ மேலே ஏறி அங்கே பாருங்கள், அந்த டென்ட் வரைக்கும் தான் இந்த கோவிலோட முழு உருவம். இதான் முருகனோட பேக் சைடு இருக்கிற முத்துமலை முருகன். தைப்பூசத்து அன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்கார். வேக வேகமாக அந்த சின்ன பசங்க தாங்க வேணாலும் ஏறிடுறாங்க, இறங்கிடுறானுங்க. அப்படியே அவ்வளோதாங்க, அது மேலே வந்தாச்சு. ஆனால் இந்த இருக்கிற கடைங்களில் தாங்க இன்னமும் அப்படியே இருக்காங்க. அது வாங்குங்க, இது வாங்குங்க, இது இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிற விருப்பமே இல்லைனாலும் செய்ய வச்சிட்றாங்க. கடைங்கள்லாம் பார்த்து போங்க. நம்ம ரேட்டு கேட்டுட்டு எதாவது இந்த பொருளாக இருந்தாலும் பாருங்கள், இல்லைன்னா ரேட்டு ஓவராக வச்சிட்றாங்க. நம்ம வாங்கிட்டோம்னா எதுவுமே ரேட்டு கேட்டிங்கன்னா அந்த ரேட்டை கேட்டும் போது கம்மி. இங்கே பாருங்கள், இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, தாலி திருமணம் பார்க்காதவங்கலாம் நிறைய பேர் இங்கே இந்த சாங்கியம்லாம் இங்கே கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது. ஆனால் கோயிலுக்கு வந்த உடனே எங்கள் பக்கத்தில் அவங்க எழுதக்கூடாத காரியத்தெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. மேலே எழுதுகிற அந்த வாக்கியங்கள், லவ் இதெல்லாம் இங்கேயே எழுதுறாங்க. அது எழுதாமல் இருங்க. கோயிலுக்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே அந்த கோவிலோட ஆதி கோவிலுங்க, இந்த முருகனுடைய கோவில். இன்னைக்கு இங்கே வெறும் உள்ளார முருகன் சின்னதாக இருக்கார். மேலே கீழே எப்படி இருக்காரோ அதே மாதிரி மேலே இருக்கார். காலையில் பாருங்கள், மறக்காமல் கீழே வந்தீங்கன்னா மேலேயும் கொஞ்சம் ஏறி பார்த்துட்டு சாமி கும்பிடுங்க. இங்கேருந்து அந்த பின்புற தோற்றத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் சாமி கோயிலை விட காசு தான் எது எடுத்தாலும் அழகாக இருக்குங்க. ட்ரோன் வச்சு எடுத்தால் கூட இப்படி எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ட்ரோனு எடுக்கலாம், ஆனால் ட்ரோன் இல்லாதனால நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் அழகாக தெரியுது. இந்த பின்னாடி இந்த முருகனுடைய உருவம் இங்கேருந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த இடமே சூப்பராக அப்படியே பச்சை பசேர்னு இருக்கிறது. இது இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நான் இந்த தடவை வந்தது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நான் வெறும் சாமியோட சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணுறது. தைப்பூச திருவிழாக்கு இவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்கு. இந்த கூட்டத்துக்கு நடுவில் இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்தது. இது உங்களுக்காக இந்த கூட்டம் எவ்வளோ இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இந்த கூட்டத்துக்கு மீறி நான் உள்ளார சாமி பார்க்கவே எனக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆனிச்சு. அந்த 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆனதுக்கு இவ்வளோ கூட்டமும் இங்கே பாரு, நான் முருகனை பார்க்க தான் இவ்வளோ கூட்டத்துக்கு மீறி தான் நம்ம வந்தோம். தரிசனத்தெல்லாம் இருக்காது. இவ்வளோ கூட்டத்தையும் மீறி இந்த கோவிலுக்குள்ளார இன்னைக்கு எவ்வளவோ கூட்டம் நடக்குது. இன்னைக்கு எல்லாம் ஒட்டுமொத்த மக்களுமே இன்னைக்கு தைப்பூசத்துக்கு நிற்கிறாங்க. இந்த தைப்பூச நாள் இன்னைக்கு முருகன் பார்க்கணுங்கிறதுக்காக. இதில் கீவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. கீவு ஆரம்பித்து பின்னாடி வழியாக போகும். அப்படி போயிட்டு தான் நம்ம சாமி கும்பிட போக முடியும். மேலே
இருக்கக்கூடிய முத்துமலை. இந்த முத்துமலையில் ஒரு முருகன், ஆதி முருகன் அங்கே தான் இருந்தார். அப்புறம் அங்கேருந்து இப்போ கீழே இருக்கிற ராஜ முருகன் அந்த அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளார கர்ப்பகடத்தில் பின்னாடி சுற்றியும் ஒரு 6 முருகனுங்களை நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். இந்த கோவில் வராண்டாவே இவ்வளோ அழகாக பண்ணிட்டாங்க. இருக்கிற தினமும் பண்ணிகிட்டே இருக்காங்க. வசதி வாய்ப்புகள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்கும். அதெல்லாம் ஆனால் கோயிலுக்குள்ளார இப்போ தியான மண்டபத்தோட அதாவது ஸ்டால்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டால்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம வாங்கிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கடை இந்த பூஜை பொருள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லா வளமும் நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த வருஷம் தைப்பூசத்துலேருந்து எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்.